ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்க்கான கொஸ்டின் அப்படிங்கும் போது நம்ம எதை சொல்றோம்னா ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் எது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மெயின்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுல மேஜர் பார்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என்னோட டேட்டா அனாலிசிஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் தான் என்ன ஆகும் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு ஸ்கோரிங் அப்படிங்கும் போது டேட்டா இன்டர்பிரேஷன் நிறைய இருக்கும். அதுலயே எனக்கு என்ன பண்ண தெரியணும்னா கொஸ்டின்ஸை பிக் பண்ண தெரியணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின்ஸை பிக் பண்ணி எனக்கு என்ன பண்ண தெரியணும், ஆன்சர் பண்ண தெரியணும். சோ அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா டேட்டா சஃபிஷியன்சி, இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா என்னால ஓரளவுக்கு டைம்குள்ள என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ அந்த மாதிரி டைம்குள்ள எப்படி சால்வ் பண்ணலாம், சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா ஒரு குட்டி குட்டி செஷன்ஸா என்ன பண்ண போறோம்னா நம்ம வர போறோம். இப்ப ஏதாவது ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்து சோ அந்த டேட்டா இன்டர்பிரேஷனை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ண போறோம்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து குட்டி குட்டி செஷன்ஸா உங்களுக்கு நிறைய வரும். சரியா? சோ டெஃபினட்டா இந்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ அதனால வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த செஷன் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. சோ அதுல இருந்து தான் எங்களால என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கான செஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா போகலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற அந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்கோம். சோ எப்பயுமே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படிதான் இருக்கும், எனக்கு கான்செப்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன் எனக்கு கண்டிப்பா இருக்கும். சரியா? கான்செப்ட் ஓரியன்டா தான் எனக்கு என்ன இருக்கும்னா என்னோட டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும். அதுல இன்னைக்கு கொடுத்திருக்க இந்த டிஐல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். So cost price of each item bought by 6 different persons. So அப்போ என்ன இருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் பத்தி பேசிட்டோம்னாலே இது என்ன கான்செப்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். சோ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஈச் ஐட்டம் பாட் பை 6 டிஃபரெண்ட் பர்சன்ஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க 6 பேரோட காஸ்ட் பிரைஸ். அவங்க என்ன வாங்கிருக்காங்கன்னா 2 ஐட்டம்ஸ் வாங்கிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிற பார் சார்ட் எதை சொல்லுது அப்படின்னா ஈச் பர்சனோட ஈச் ஐட்டமோட காஸ்ட் பிரைஸ் சொல்லுது. ஈச் ஐட்டமோட காஸ்ட் பிரைஸ் சொல்லுது. 2 ஐட்டம் இருக்கு, ஐட்டம் 1 ஐட்டம் 2 அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பார் சார்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பார்ல வந்து பார்த்தோம்னா பாரும் இருக்கு, லைனும் இருக்கு. அதுல பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஐட்டம் 2 ஓட காஸ்ட் பிரைஸ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுல இந்த டைமண்ட் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஐட்டம் 1 ஓட காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் வந்து கீழ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ராஃபிட் இன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் ஐட்டம் earned by 6 different persons. சோ கீழ கொடுத்திருக்கிறது எல்லாமே என்ன பெர்சன்டேஜ்னா அந்த 2 டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ்க்கான ஈச் பர்சனுக்கான ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன பண்ணிருக்காங்க நமக்கு இங்க கீழ டேட்டாவா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பார்த்தோம்னா த்ரூ அவுட் ஒரு லைன் சார்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. புரியுதா? இதுல டைமண்ட் வந்து பார்த்தோம்னா ஐட்டம் 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க, ஸ்கொயர் வந்து பார்த்தோம்னா ஐட்டம் 2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூஸ் வந்து ரொம்ப சின்னதா தெரியும் அப்படிங்கறனால இங்க வேல்யூஸ் என்ன பண்ணிருக்கேன் தெளிவா எழுதி போட்டிருக்கேன். சோ அங்க இருக்க வேல்யூஸ் தான் இது. சோ எக்ஸாம்ல நீங்க பக்கத்துல சிஸ்டம் பக்கத்துல பாக்குறதுனால உங்களுக்கு வேல்யூஸ் கிளியரா இருக்கும். சோ இங்க கிளியரா இருக்காது அப்படிங்கறனால இங்க நான் வேல்யூஸ் எழுதி போட்டிருக்கேன். சோ அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ABCDEFன்னு சொல்லிட்டு 6 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் அப்படிங்கும் போது இப்ப A அப்படிங்கிறவங்களோட ஐட்டம் 1 ஓட காஸ்ட் பிரைஸ், அப்போ A வந்து ஐட்டம் 1 எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 13,600 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அது எவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருக்காங்கன்னா 50% ப்ராஃபிட். அப்ப இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் இதெல்லாம் இருந்ததுன்னா அது என்ன, காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் இது ரெண்டும் இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கலாம், நானு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும். காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்க முடியும், என்னால செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப இங்க முழுக்க முழுக்க நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த டிஐ என்ன பண்ண போறோம், நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு क्वेश्चन குள்ள போயிரலாம். சோ எப்பயுமே ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்னா ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க, யாரை ரிலேட் பண்ணி கொடுத்திருக்காங்க, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க, யாரை ரிலேட் பண்ணி கொடுத்திருக்காங்க, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் வந்துட்டு இவ்வளவு டைம் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி வந்துட்டு எதெல்லாம் நான் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு டிஐ பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா கூட கீழே क्वेश्चனை பார்த்துட்டு இங்க இது ரிலேட்டடா டேட்டாவே இல்லையே நம்ம பார்க்கவே இல்லை திருப்பி இன்னொரு தடவை போய் क्वेश्चனை பாப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்ப டைம் எடுக்காம இருக்கணும்னா நான் ஆர்டரா கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் தெளிவா என்ன பண்ணணும், once நோட் பண்ணிக்கணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, person D sold 4 items. சோ person D டோட்டலா 4 items என்ன பண்ணிருக்காரு, செல் பண்ணிருக்காரு. He sold
2 item 1 at a profit percent has given in the graph, and he sold 2 item 1 at a loss 30%. Find the gain or loss in percentage in whole transaction அப்படினு கேக்குறாங்க. இப்போ யார பத்தி பேசுறாங்க? person D பத்தி பேசுறாங்க. person D 4 items sell பண்றாங்க. அந்த 4 ஐட்டம்ஸுமே என்னவா இருக்கு? item 1 இருக்கு. புரியுதா? அப்ப person D அப்படினு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா person D அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐட்டம் 1 வந்து பார்த்தோம்னா 12000 person D ஐட்டம் வந்து 12000 அதுல ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 40% பிகாஸ் சோல்ட்னு பேசுறனால செல்லிங் பிரைஸ் அப்ப 12000 40% அப்படிங்கும்போது சோ அப்போ ஒரு ஐட்டமோட காஸ்ட் பிரைஸ் 12000 அப்படினா 4 ஐட்டமோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறது என்ன பண்ணனும் நான் கால்குலேட் பண்ணனும் அப்ப ஒரு ஐட்டமோட காஸ்ட் பிரைஸ் 12000 அப்படினா 4 ஐட்டமோட காஸ்ட் பிரைஸ் 48000 ஒரு ஐட்டம்க்கு 40% ப்ராஃபிட் அப்படினா அப்ப 12000 ல 40% என்னது 4800 புரியுதா அதுல ரெண்டு ஐட்டம் அதாவது ரெண்டு ஐட்டம் வந்து எல்லாமே ஐட்டம் வந்தா 4 ப்ராடக்ட்டுமே ஐட்டம் வந்தா அதுல ரெண்டு ப்ராஃபிட்ல விக்கிறேன் ரெண்டு லாஸ்ல விக்கிறேன் கிளியரா சோ அப்போ இது என்ன பண்ணனும் நான் ஒவ்வொருத்தருக்கும் கால்குலேட் பண்ணனும் அப்ப லாஸ்ல ரெண்டு ப்ராடக்ட் வித்திருக்கேன் ப்ராஃபிட்ல ரெண்டு ப்ராடக்ட் வித்திருக்கேன் அப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஓவரால் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் ஓவரால் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் ஃபைனலி அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் கெயினா லாஸா அப்படிங்கறது என்ன பண்ணனும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ இந்த இடத்துல நான் தனித்தனியா காஸ்ட் பிரைஸோ செல்லிங் பிரைஸோ கண்டுபிடிக்கணும்ங்கற எந்த அவசியமும் கிடையாது பிகாஸ் நான் வித்திருக்கிற 4 ஆர்டிகளுக்குமே காமன் காஸ்ட் பிரைஸ் தான் இருக்காங்க அந்த காஸ்ட் பிரைஸ் யாரு நமக்கு 48000 சாரி அந்த காஸ்ட் பிரைஸ் யாரு நமக்கு ஈச் ஆர்டிகல் 12000 கிளியரா அப்ப ஈச் ஆர்டிகல் 12000 அப்படிங்கும்போது எனக்கு எல்லா ஆர்டிகளுக்குமே என்னோட 100% காமனா இருக்கு அப்படிங்கறனால நான் டைரக்டா யாரை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுவேன்னா என்னோட பெர்சன்டேஜ் வேல்யூஸை மட்டும் சால்வ் பண்ணுவேன் சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 40% profit on 2 items so for each article தானே 40% profit clear for each item தான் என்னது 40% profit 40% profit அப்ப 40 plus 40 clear அதே மாதிரி each article 30% loss so minus 30 for one article இன்னொரு ஆர்டிகலுக்கு -30 எல்லாமே percentage இது எல்லாமே யாருப்பா ஓவராலா 4 ப்ராடக்ட்டுக்கான ப்ராஃபிட்டா கெயினா அப்ப 40 plus 40 என்னது 80 minus 30 minus 60 80 minus 60 என்னது 20 so 20 divided by 4 யாரு நமக்கு 5% அப்ப given optionல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 5% இருப்பாங்க கிளியரா சோ சிம்பிளா சால்வ் பண்ண என்ன பண்ணனும் நம்ம கத்துக்கணும் சரியா சோ இத நம்ம ட்ரெடிஷனலா சால்வ் பண்ணா டைம் டேக்கனா இருக்கும் இங்க நான் டைரக்டா என்ன பண்ண முடியும் என்னால சால்வ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க what is the total value of cost price of 15 items of person E and selling price of 10 items 2 of person C அப்ப first cost price அது item 1 15 item 1 ஓட cost price கண்டுபிடிக்கணும் அப்போ எதுக்கு person E க்கு so person E அப்படினு எடுத்துக்கிட்டேனா cost price 12800 எத்தனை ஐட்டம்க்கு நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் 15 ஐட்டம்க்கு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம 15 ஐட்டம்க்கு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா 12800 into 15 கிளியரா இது ஒரு வேல்யூ கிடைக்குமா அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் நான் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் 10 ஐட்டம் 2 percent C so percent C item 2 என்னது 11000 so item 2 என்னதுங்க 30% profit அப்போ item 2 க்கு 30% profit னா selling price என்னது 130% அப்ப 11000 ல 30% என்னது 3300 அப்ப 14300 எனக்கு overall selling price அப்ப 14300 into 10 because எனக்கு 10 item ஓட selling price அப்ப 14300 into 10 என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு 0 என்ன ஆயிடும் எனக்கு ஆட் ஆயிடும் இப்போ 12800 into 15 12800 into 15 னா இங்க ஆல்ரெடி என்ன வந்துரும் நமக்கு 00 வந்துரும் கிளியரா அப்போ 00 வந்துரும் 128 into 15 னா யார் வந்துருவாங்க 1280 so 10 times வந்து 1280 5 times வந்து 640 because இங்க 15 தானே இருக்கு so இந்த 00 இங்க எடுத்துட்டு வந்துட்டேன் கால்குலேஷனை சிம்பிளா பண்ணலாம் சரியா எழுதாம கொள்ளாம டைரக்ட்டா வேல்யூஸ் பார்த்து என்ன பண்ண முடியும் என்னால சால்வ் பண்ண முடியும் so அப்போ எனக்கு 128 into 10 128 into 5 10 times வந்து 1280 அப்போ 5 times அதுல பாதி தானே இருப்பாங்க சோ அத தான் எடுத்துக்கிறேன் நான் 0 2 8 9 1920 1920 இங்க சால்வ் பண்ணா
000 வந்துருது, இங்க 5 இருக்கு, இங்க என்ன இருக்கு 33 335 000. அப்ப 3,35,000. அப்ப given optionல எங்க இருக்கு நமக்கு இங்க ஓவராலா எனக்கு 3,35,000 கிடைச்சிருக்கு. அப்ப given optionல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 3.35 lakhs இருப்பாங்க. கிளியரா புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? Even after reducing the marked price of an item 1 by rupees 125, person B makes a profit if the person B க்கு என்னதான் கிடைக்குது? profit தான் கிடைக்குது. If the cost price of item 1 is given on graph, cost price எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? graphலயே கொடுத்துட்டாங்க. அப்ப what percent of profit would he have made if the sold item 1 at the marked price? So அப்ப percentage profit என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த ஆர்டிக்கல மார்க்டு பிரைஸ்ல வித்திருந்தா, ஆர்டிக்கல மார்க்டு பிரைஸ்ல வித்திருந்தா ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல? மார்க்டு பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மார்க்டு பிரைஸ்ல இருந்து even after reducing the marked price of an item by rupees 125, நான் marked priceல இருந்து 125 ரூபாய் குறைக்கிறேன். அப்ப marked priceல இருந்து ஒரு விலையை கம்மி பண்றனால அது யார் நமக்கு? selling price. அப்ப இந்த இடத்துல selling price அப்படிங்கிறது யாரு? B யோட selling price நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ஐட்டம்க்கு? item 1க்கு கண்டுபிடிக்கணும். அப்ப B எடுத்துக்கோங்க. அப்ப B அப்படின்னு எடுத்துக்கிட்டா item 1 11,500. எவ்வளவு percentage profit? 45% profit. அப்ப 11,500ல 145% தான் என்னவா இருக்கும்? எனக்கு selling price ஆ இருக்கும். Because marked priceல இருந்து some value அதுதான் டிஸ்கவுண்டா இருக்கும். அது யாருக்கு ஈக்குவல்? எனக்கு selling price. இதுதான் கான்செப்ட். கிளியரா? அப்போ 125 இங்க நான் என்ன பண்ணணும்? 145% of 11,500. கிளியரா? so 100%, 40%, 5%. 100% னா யார் வந்துருவாங்க? 11,500. 40% அப்போ 10% 1150 அப்படின்னா 40% யாரா இருப்பாங்க? 460. 4,600 115 into 4. 115 னா 100 into 4 400. 50 into 460. 460 ஒரு 0 கேரி இருக்கு. so அதுதான் 4,600. கிளியரா? நெக்ஸ்ட் 5%. அப்போ எதுல பாதி? 40% கண்டுபிடிச்சிட்டேனா அப்ப 10% என்னது? 1150. அதுல பாதி தானே 10%. சோ அத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5% னா 500. 575 1% அப்ப 5% வந்து 500. 5 அப்ப 5 7 16 6 16675. அப்ப என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு? செல்லிங் பிரைஸ் வந்து 16675 னு தெரிஞ்சிச்சு. அப்ப மார்க்டு பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 16675 பிளஸ் இந்த 125 ஆட் பண்ணணுமா? கிளியரா? அப்ப 16,800 மார்க்டு பிரைஸ் கிடைச்சிருச்சா? அப்ப எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் நான் எதுல கால்குலேட் பண்ணணும்? மார்க்டு பிரைஸ்ல கால்குலேட் பண்ணணும். அப்ப ப்ராஃபிட்ட மார்க்டு பிரைஸ்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் காஸ்ட் பிரைஸ் ஆல்ரெடி என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு 11,500ங்கிறது யாரு நமக்கு? காஸ்ட் பிரைஸ். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுப்பா? 5,300. அப்ப ப்ராஃபிட் டிவைடட், பிகாஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னது? 11,500 இன்டு 100. கிளியரா? சோ 0000 என்ன பண்ணியாச்சு? கேன்சல் பண்ணியாச்சு. சோ 11553. 10% என்னது? 11.5. 10% 11.5 அப்படின்னா எனக்கு 5% வந்து சாரி 10% 11.5 னா 50% என்ன ஆயிடும்? 55க்கு மேல போயிடும். பட் இங்க என்ன இருக்கு? எனக்கு 53 தான் இருக்கு. அப்ப டெஃபினட்டா given optionல என்னோட வேல்யூ 50க்கு மேல கிடையாது. அப்ப given optionல 50க்கு மேல இருக்க கூடாது. புரியுதா? அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு ஆப்ஷனும் என்ன ஆகாது? எனக்கு வராது. அப்ப 46 44 36 வரதுக்கு சான்சஸ் இல்லை. பிகாஸ் 10% 11.5 அப்படின்னா 4% என்னது? 44 பாயிண்ட் சம்திங்கா? 4% என்னது? 44 பாயிண்ட் சம்திங். அப்ப 44 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கும் போது எனக்கு 0.5 into 2 னா யாரு? 4. அப்ப 44 plus 2 என்னது? 46. அப்ப இன்னும் கேரி என்ன இருக்கு நமக்கு? 7 வேல்யூஸ் வரணும் இல்லையா? அப்ப இந்த 7 வேல்யூஸ் வரணும்னா 1% என்னது? 1.15. அப்ப 6% னா 39. so அப்போ 6.90. 6.90 approximately யார் நமக்கு? 7. கிளியரா? அப்ப 46 plus 7 என்ன வந்துரும் நமக்கு? 53. ஆல்ரெடி ஒரு 40%, இப்ப ஒரு 6%. ஆல் டுகெதர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? 46%. இப்படிதான் என்ன பண்ணணும்? நான் percentage values find out பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? what was the difference between the selling price of both item 1 and item 2 of a person to selling
to the selling price of both item 1 and item 2 of the person C அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஐட்டம் person A க்கு ரெண்டு ஐட்டம்க்குமான செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப A ன்னு எடுத்துக்கிறேன். A ஓட ப்ராஃபிட் வந்து 50%. அப்ப காஸ்ட் பிரைஸ் 13,600. அதுல எனக்கு பாதி. கிளியரா? அப்ப யார் வந்துருவாங்க நமக்கு 12,000 ரிமைனிங் 1,600 இருக்கா? அப்ப 12,800 வந்துருவாங்களா? அப்ப 12,000 50% யாரு 6,800. அப்ப 6,800 13,600 கூட 6,800 add பண்ணா 13 plus 13,000 6,000 19,000 600 800 1,400. அப்ப 20,400. கிளியரா? 20,400 தான் ஐட்டம் 1 ஓட. எல்லாமே மைண்ட்ல தான் கால்குலேட் பண்ணனும், டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இங்க 60% 10% 1,200 னா 60% என்னது 7,200. அப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் 12,000 plus 7,200 யார் வந்துருவாங்க நமக்கு 19,200. 19,200. அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 39600 39,600. அதே மாதிரி person C க்கு கண்டுபிடிக்கணும். So 20% 1320ல 10% வந்து 1320 10%. அப்ப 20% யாரா இருப்பாங்க 2640. அப்ப இதோட 2640 ஆட் பண்ணா யார் வந்துருவாங்க நமக்கு so 15840. அதே மாதிரி 11,000 30% அப்படிங்கும்போது 3,300. so அப்போ 14,300 ஆட் பண்ணா அப்ப 40 இங்க 11 10 30,140. அப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும் நானு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது 39,600ல இருந்து 30,140 என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 60 வந்துருவாங்க. கிளியரா? இங்க என்ன வந்துரும் நமக்கு 5 வந்துரும். அப்ப 4 இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 10 5 இங்க யார் வந்துருவாங்க 8 8460. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 8460. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? What is the ratio of selling price of item 1 of person E and selling price of item 2 of person F? அப்ப selling priceக்கான என்ன கண்டுபிடிக்கணும் நானு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்ப person E என்ன ஐட்டம் கொடுத்திருக்காங்க item 1. அப்ப 12,800 30% profit. அப்ப எப்படி எழுதலாம் நானு 12,800 into 130%. இதுதானே செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி வேற யாருக்கு item 2 person F 14,500 40% profit. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 140%. அப்ப 14,500 into 140%. கிளியரா? அப்ப இங்க என்ன பண்ணிடலாம் percentage get cancel 0 get cancel. so இங்க 00 get cancel. கிளியரா? இங்க 14 இருக்கா இது 7 times. இங்க 128 இருக்கா இது 64. அப்ப 64 into 13 145 into 7. அப்ப யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். வேற எதுவுமே இனிமே கேன்சல் பண்ண முடியாது. 4 3s are 12. அப்ப இங்க 2 இங்க ஃபர்ஸ்ட் இதுல யூனிட் டிஜிட் 2 இங்க 7 5s are 35 இங்க யூனிட் டிஜிட் 5. அப்போ கண்டிப்பா 2 இங்க 2 இங்க 5 னு முடியல இங்க 2 இங்க 5 னு முடியல இங்க 2 இங்க 5 னு முடிஞ்சிருக்கு. இது என்னோட ஆன்சரா இருக்கலாம். சோ அப்போ இங்க 5 ல முடியல இங்க 2 ல முடிஞ்சிருக்கு 5 ல முடியல. அப்ப டெஃபினட்டா 832:1015 தான் என்னவா இருக்கும் என்னோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்ல. உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூனிட் டிஜிட் வெரிஃபை பண்ணி என்ன பண்றோம் நம்ம ஆன்சர் சொல்றோம். கிளியரா? புரிஞ்சுதா இது? சோ இந்த மாதிரி டெய்லியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன செஷன்ஸா வந்து கொண்டுட்டு போறோம். டெஃபினட்டா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதே மாதிரி அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். Thank you.